ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, ஓஷோவின் குண்டலினி தியானத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப அற்புதமான தியானம். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். யாரெல்லாம் ஆன்மீகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அற்புதமான ஒரு பரம சுகத்தை நாம் உணரலாம். இதை ஓஷோ அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தியானமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதற்கட்டமாக மொத்தம் ஒரு 4 விதமான 15 நிமிடங்கள் தான் இதில் இருக்குது. மொத்தம் இந்த 4 விதமான 15 நிமிடத்தை நாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்தை பிரயோஜனமாக நம்ம இதை செய்யணும். செய்தோம் அப்படின்னா குண்டலினியை உங்களால் உணர முடியும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். ஸோ குண்டலினா என்ன? நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஹையர் ஃப்ரீக்வன்சி அவேர்னஸ், அதை நம்ம உணரலாம். ஸோ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எக்ஸ்டசி, ஒரு ப்ளஷர், அதாவது ஒரு இன்பம், இதுவரைக்கும் உணராத ஒரு இன்பத்தை நீங்கள் உணரலாம். சரி, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 15 நிமிஷம். இந்த தியானத்தை எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் காற்றோட்டமாக வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணணுன்னா, ஆரம்பிக்கும் போது தளர்வாக்கணும். உடல் முழுவதும் தளர்வாயிட்டு பாதங்கள் உள்ளங்கால்லேருந்து ஏதோ சக்தி மேலே அப்படியே பாய்கிறது போல் உடம்பு முழுக்க நம்ம அசைக்கணும். பயங்கரமாக அசைக்கணும். எவ்வளோ முடியுமோ அசைங்க. இதை கண்ணை திறந்தும் பண்ணலாம், கண்ணை மூடியும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால கண்ணை திறந்து பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடி பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நானும் செஞ்சுருக்கேன். நல்ல அனுபவம், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். எனக்கு ஏற்பட்டுச்சு உண்மையாக. 15 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு 15 நிமிஷம் முடிஞ்சிடும். மறுபடியும் இன்னொரு 15 நிமிஷம் என்ன பண்ணணுன்னா, பொறுமையாக லைட்டாக ஆடணும். அதாவது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ எண்ணம் போல் ஆடணும். உடம்பை அப்படியே விரும்பிய விதத்தில் நாம் அப்படியே அசைந்து ஆடி காத்தாடி மாதிரி அசைஞ்சிக்கினே ஆட விடணும். நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா ஆடிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அது ஸ்பீடாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் ஆடிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம்னா 15 நிமிஷம். மறுபடியும் என்ன பண்ணணுன்னா, இது ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சவொடனே மூணாவது கட்டம் வருது, ஸ்டெப்பு. இந்த 15 நிமிஷத்தில் என்ன செய்கிறோன்னா, கண்கள் அப்படியே மூடி நம்ம நின்றுட்டு தான் இருப்போம். அந்த நேரத்தில் அப்படியே அசைவற்று சடனாக, அதாவது இப்போ சின்ன வயசில் நம்ம பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிறுத்த வைப்பாங்க. அது டக்குன்னு நின்றுவோம். அசைவற்று ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நின்றுரும். அதே மாதிரி ஸ்டாச்சு போல் நிற்கணும். அப்படியே நின்றுணும். எதையும் அசைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்குள்ளே என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்னென்னா ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையும் ஆழமாக கவனிங்க. அந்த நேரத்தில் வேர்வை வரும், ஹார்ட் பீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏதோ நடக்கும் உள்ளுக்குள்ளே. அது எல்லாத்தையும் ஆழமாக கவனிக்கணும். அப்படியே கவனிக்கும் போது ஒரு சாட்சி பாவத்திலிருந்து கவனிக்கணும். 15 நிமிஷம் செஞ்சு முடித்த பிறகு நாம் என்ன பண்ணோன்னா, அடுத்த 15 நிமிஷம் கண்களை மூடி கீழே பொத்துன தரையில் கீழே படுத்துடணும். எப்படி படுக்கணும், எப்படி நின்றுட்டு இருந்தீங்களோ ஒரு 15 மினிட்ஸ், அதே மாதிரி இன்னொரு 15 மினிட்ஸ் தரையில் அசைவற்று அப்படியே கிடக்கணும் கீழே. உங்களுக்கு மூச்சு மட்டும்தான் போகும், வேறு எதுவும் போகாது. இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலி இந்த பயிற்சி. இதை நீங்கள் 15 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உடம்பை லைட்டாக அசைங்க. படுத்துக்கிட்டே அசைஞ்சு முடிச்சுட்டு இப்போ தியானம் ஆரம்பிக்க போகிறோம். எழுந்து உட்காந்து அமைதியாக நாம் உட்காந்துடணும். உட்காந்த உடனே உடம்புல லைட்டாக அப்படியே அசைவுக்கு இடம் கொடுக்கணும். லைட்டாக ஷேக் பண்ணணும். உடம்பை லைட்டாக, அதாவது முதுகு தண்டு, அந்த தண்டு பகுதியில் லைட்டாக ஷேக் பண்ணணும். அப்படி ஷேக் பண்ணும்போது உடம்புல ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுறத உணர முடியும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு விதமான ஒரு ப்ளஷர் உங்கள் உடம்புலேருந்து வர ஆரம்பிக்கும். அந்த ப்ளஷரை ஒரு விதமாக தன்னிச்சையான நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, தானாக அது வரணும். அதை நீங்கள் இன்வைட் பண்ணணும், அதை நீங்கள் வரவேற்கணும். அதை ஒரு விதமான ஒரு பரம சுகம், ஒரு சுகத்தை நீங்கள் உணர்வீங்க. நீங்களே வலுக்கட்டாயமாக செய்தால் அது வெறும் உடற்பயிற்சி ஆகிடும். பிறகு நடுக்கம் இருக்கும், ஆனால் அது மேற்பரப்பில் மட்டும்தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே ஊடுருவ முடியாது. அதனால் நீங்கள் பாறையை போல் உங்களுக்குள்ளே கடினமாகி விடுவீங்க. அதனால் நீங்கள்
ஏதோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் இது உடம்பு பிரச்சனையே இல்லை, அது நீங்கள் தான் அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போ நான் அசை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பாறை போன்ற அந்த இருப்புணர்வு அப்படியே உள்ளேருந்து அடித்தளத்துலேருந்து அப்படியே பாலமாக உள்ளே போய் திரவ நிலையில் அப்படியே கரைந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பு அதை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஏதோ ஒன்று செய்வோம், அது பின்னாடியே போய்கிட்டே இருப்போம். இதை நாம் தொடர்ந்து அதிலே இருக்கணும். இதுதான் ஓஷோ அவர்கள் குண்டலினி பயிற்சின்னு சொல்கிறார். இதே ப்ராக்டிஸை நானும் செஞ்சுருக்கேன். கடைசியாக அந்த முடியும் போது உட்காரோம்ல, அது சம்டைம் நம்ம இதை நின்றுக்கிட்டே பண்ணலாம், உட்காந்துக்கிட்டே பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பண்ணுறது நல்லது. உட்காந்தும் போது இது நம்ம தன்னிச்சையாக அப்படியே செய்யணும். நம்ம வலுக்கட்டாயமாக இதை செஞ்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். இது அது போக்கில் விட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் உணர்ந்தே இருக்க முடியாத ஒரு அற்புதமான அனுபவம். ஆக்சுவலி ஆரம்ப கட்டத்தில் சில பயிற்சிகள்லாம் உட்காந்து தியானம்லாம் சில பேருக்கு பண்ண முடியாது. மணிக்கணக்கில் உட்காந்து தூங்கிடுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தியானம் உங்களை உற்சாகமாகவும் ஒரு அற்புதமாகவும் உங்கள் உடம்பையும் மனசும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். ஸோ அற்புதமான மெடிடேஷன். யாரும் பயிற்சிகள் செய்யாமல் டெய்லி இந்த வாக்கிங் கூட போக முடியாமல் நிலைமைகள் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த தியானம் மட்டும் தான் செஞ்சுட்ருப்பீங்க. இந்த தியானத்தை செஞ்சு பாருங்கள். தியானத்தில் எக்ஸசைஸ் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும், உடம்பு மனசு ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு பெண்டுல மாதிரி அழகாக வேலை செய்யக்கூடிய ஒன்று இது. ஸோ முயற்சி செய்ய பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்கள் பிரச்சனை உங்கள் உடம்பா உங்கள் மனசான்னு தெளிவாக தெரியும். நீங்கள் அசைஞ்சிங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். எக்ஸ்ட்ராடினரியான அனுபவம் வரும். பரம சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரெசிவ் ப்ளஷர், நீங்கள் இது வரைக்கும் உணராத அந்த ப்ளஷர்ஸ் உங்கள் முதுகுத்தன்லேருந்து உடல் முழுக்க அப்படியே பரவிட்டே இருக்கிறத நல்லா உணர முடியும். இந்த ப்ராக்டிஸை எத்தனை நாள் செய்யலாம்னா தொடர்ந்து 21 நாள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதை நான் செய்த 21 நாள் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவம், ஒரு விழிப்பு நிலை எனக்கு ஏற்பட்டது. ஒரு உயர்நிலையான விழிப்பு நிலை, ஒரு ஹையர் அவேர்னஸ் எனக்கு ஏற்பட்டது. நல்ல அனுபவமாக இருந்தது. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நான் செய்த பயிற்சி முறைகள். இதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் ஓஷோவுடைய நிறைய தியானத்தை பற்றி அடுத்த பதிவில் தெளிவாக நான் போட போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் இருக்கும். அதில் நிறைய தியானத்தை பற்றி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன்.